ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சுவையான ஒரு டேஸ்ட் வைஸ் இதை அடிச்சுக்க எந்த சட்னியும் கிடையாது. சுவையான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கும் சரி சாப்பாட்டுக்கும் சரி சூப்பராக இருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் லிக்யூடாக வச்சுக்கலாம். சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம எப்பவுமே இந்த கீரை ஐட்டங்கள்லாம் நம்ம அதிகம் உடம்புக்கு சேர்த்துக்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம காய்கறி அல்லது பருப்பு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோமோ ஒழிய சைனீஸ் மாதிரி நம்ம கீரை இடையில ஃபுட்டில் எடுத்துக்கணும். ஆனால் அதனால நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. ஆனால் இந்த மாதிரி சட்னி ஐட்டங்களில் நார்மலாக நம்ம கொத்தமல்லி புதினா எப்படியும் சேர்த்து தான் ஆகணும். அதை இந்த மாதிரி ஒரு சட்னியாக செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியோட புதினாவும் கலந்து கூட செய்யலாம். சுவை நல்லாயிருக்கும். வெறும் கொத்தமல்லி சட்னி இன்னும் டேஸ்ட்டு வரும். அதுக்கு நம்ம கொத்தமல்லி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் ஜீரகம், மிளகு, கொஞ்சமாக கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, காரத்துக்கு வரமிளகாய், அப்புறம் பூண்டு, வெங்காயம், அப்புறம் தக்காளி சுவைக்கு இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். இதை ராஸ்மெல் போகிற வரையில் நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி தலை போடும்போது ரொம்ப வதக்கவே கூடாது. கொஞ்சமாக அப்படி போட்டு அந்த தலை சொடுங்கின உடனே எடுத்துடணும். அப்போ தான் அந்த சட்னி நல்லாயிருக்கும். ரொம்ப வதக்கி கலர் சேஞ்ச் ஆகிற வரையிலும் விட்டுட்டிங்க அப்படின்னா அது சட்னியோட கலரும் மாறிடும், சுவையும் மாறிடும். அதோட கொஞ்சமாக புளி, ஒரு பிஞ்சி அளவுக்கு இஞ்சி, இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தலை போட்டு சும்மா ஒரு பெரட்டி நல்லா அதை ஆற விட்டு, இதுக்கு ஆறுனதுக்கப்புறம் உப்பு போட்டு அரைச்சோன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதனால் இப்படி நல்லா வதக்கி கொஞ்சம் நேரம் அப்படியே எடுத்து ஆற வச்சுக்கணுங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா இதோட கொஞ்சம் தேங்காய் போடணும். தேங்காய் துருவலாக இருந்தாலும் சரி, நீங்கள் பல் தேங்காவாக இருந்தாலும் சரி, இதை சேர்த்து சும்மா ஒரு பெரட்டுனா போதுமானது. ரொம்ப நேரம் தேங்காய் போட்டு வதக்கக்கூடாது. இதை ஆற வச்சு நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு கொத்தமல்லி சட்னி ரெடிங்க. இது சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டிஃபன் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.